ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜட்டி கட்டிங் மெத்தட் தான். ஸோ இந்த ஜட்டி வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னர் கட் பண்ணுறது மெத்தட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் எடுத்து அந்த பேப்பர்லாம் நம்ம இந்த மாதிரி ஒரு லாங் சைஸ் பேப்பர் எடுத்தோம்னா பேப்பர் அளவு தான் இருக்கும். ஸோ டபுளாக ஃபோல்டு பண்ணி போடும்போது ஒரு பேப்பர் அளவு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டபுளாக ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணுறதுக்கு. ஸோ இதை மாதிரி நீங்கள் வந்து காப்பி எடுத்து வச்சுக்கிட்டங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரிஜினல் கிளாத் எடுத்து கீழே வச்சுட்டு இந்த நம்ம வெட்டி வச்சுருந்த அளவு எடுத்து நம்ம கரெக்டாக மேலே வச்சு பின் பண்ணிவிட்டு அளவு எடுத்து நம்ம கட் பண்ணிக்கிறலாம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு பேப்பரும் உங்களுக்கு வந்து நோட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு நோட்டு வேணும்னா எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நம்ம வந்து நோட்ஸ் எடுக்கிறதுக்குன்னு ஒரு நோட் வச்சுருப்பாங்க. ஸோ எப்படி எப்படி நம்ம கட் பண்ணுறோம், எவ்வளோ அளவு எடுக்கணும், அது மாதிரி மெத்தடுக்கு. ஸோ அதை மாதிரி நோட் எடுத்து வச்சுட்டு இதை மாதிரி அதோடய உயரம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு, அப்புறம் வந்து சைடு ஓப்பன் இருக்கும் தெரியுமா. ஸோ அந்த சைடு ஓப்பனுக்குள்ளது சைடு வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு லென்த் இருக்கும். ஸோ அந்த சைடு ஜாயிண்ட் ஆகிறது இது 4 அளவு மட்டும்தான் நம்ம ஜட்டியில் எடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு நோட்டு 2 பேப்பர் இருக்கிற மாதிரி ஒரு ஜாயிண்ட்டு, அப்புறம் வந்து நீங்கள் எந்த அளவு எடுக்க போகிறீங்களோ அந்த இன்னர் ஜட்டி ஒன்று, அப்புறம் வந்து சிசரு, சாக் பீஸு, அப்புறம் வந்து டேப்பு மெயின். ஓகேங்களா. ஸோ இது எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து அளவு இன்னரை எடுத்துக்கிடுவோம். ஸோ இதுதான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ இந்த இன்னரை வந்து நம்ம இப்போ அளவு எடுப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஹைட் வந்து இந்த அளவு தான் எடுக்கணும். ஓகேங்களா. ஸோ ஹைட் வந்து நம்ம வந்து இன்ச்சஸ் கணக்குலேயே எடுப்போம். மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சுட்டு கரெக்டாக கீழே உள்ள லென்த்தை பாருங்கள். கரெக்டாக எனக்கு 10 இருக்குது, பார்த்தாலே தெரியும். கரெக்டாக 10 இருக்குது, தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஆரோ மார்க் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஆரோ மார்க்குக்கிட்ட தான் எனக்கு வந்து கிளாத் முடியுது. ஸோ இதுதான் என்னோடய ஹைட்டு, அதாவது 10. ஓகேங்களா. அந்த 10 நோட் பண்ணி வச்சுக்கணும். உயரம் வந்து 10. ஓகேங்களா. இப்போ இதோட அகலம் பார்ப்போம். அகலம் எப்படி பார்க்கணுன்னா இந்த ஜாயிண்ட் இருக்குது தெரியுமா. ஸோ இந்த இடத்துல இருக்கும், அதாவது இப்படி நேராக இருக்கா சைடு ஜாயிண்ட் அடிக்கிற இடம், அதில் இந்த லாஸ்ட் முனி பக்கத்தை எடுத்துக்கணும். ஓகேங்களா. ஸோ அகலம் வந்து இங்கேருந்து இந்த முனி வரைக்கும் எடுத்துக்கணும். இழுத்து வச்சுக்கோங்க. இழுத்து வச்சுட்டு முனி வரைக்கும் எடுத்துக்கோங்க. இதுவும் 7.5. ஓகேங்களா. இந்த ஆரோ மார்க்கிட்ட தான் நிற்கிது. ஸோ 7.5. நெக்ஸ்ட்டு இந்த உயரம், இதுதான் நான் ஜாயிண்ட்டுன்னு சொன்னேன்னா. ஸோ இந்த ஜாயிண்ட்டு மேலேருந்து கரெக்டாக அந்த தையல் முடிகிற இடத்துல எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 4.5. சைடு லென்த் வந்து 4.5. அடுத்து இந்த ஓப்பன், அதாவது இங்கே நம்ம அளவு எடுத்தோமா. ஸோ இந்த அளவுலேருந்து பாருங்கள் போட்டுட்டு இந்த இப்படி கிராஸ் இருக்கா. ஸோ இந்த அளவு தான் நம்ம எடுக்க போகிறோம், ஓப்பன் அளவு. ஸோ இங்கே இருந்து கரெக்டாக எடுங்க. கரெக்டாக 7.5. ஓகேங்களா. 7.5. ஓகேங்களா. இப்போ 4 அளவு எடுத்திருக்கோம். இதுதான் நம்மளோட மெயின் அளவு. அப்புறம் வந்து நம்ம வந்து இதில் வந்து எலாஸ்டிக் வந்து இந்த எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வைக்க போகிற எலாஸ்டிக் வந்து நார்மலாக சின்ன பிள்ளைகளுக்கு வைக்கிற எலாஸ்டிக் தான். ஸோ இந்த எலாஸ்டிக் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கி வச்சுருப்பாங்க, ஆல்ரெடி எலாஸ்டிக் சொல்லியிருப்போம். ஸோ அந்த எலாஸ்டிக் எடுத்து இந்த மேலே அடிக்கிறதுக்கு அந்த எலாஸ்டிக் நம்மளுக்கு வேணும். ஓகேங்களா. அந்த மேலே அடிக்கிற எலாஸ்டிக் வந்து நம்மளுக்கு வந்து எத்தனை இன்ச் எலாஸ்டிக்குன்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 இன்ச் எடுத்திருக்கேன். 1 இன்ச்சு. அந்த 1 இன்ச்சில் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, அதாவது இப்போ 1 இன்ச்சு நம்ம எடுத்தோம்னா 1 இன்ச்சு அளவு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த 1 இன்ச்சிலேருந்து
ஒரு 1/4 இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கணும். ஏன்னா நம்ம வந்து இப்படி வச்சு இப்படி மடக்கி இப்படி தைப்போம் இல்லையா? ஸோ தைக்கும்போது நம்ம ரெடி அளவு வச்சோம்னா கரெக்டாக வராது. அதை ஒட்டி இங்கிட்டு தையல் போடணும்ல, அதுக்காக இங்கிட்டு கொஞ்சம் வரும், இங்கிட்டு 1/4 வரும். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து 1/4 இன்ச் அளவுக்குனாலும் எக்ஸ்ட்ரா கொஞ்சமாச்சும் விடணும். ஸோ அதனால் எனக்கு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா, எத்தனை இன்ச்சு அப்படின்னா 1/2. அப்போ நம்ம வந்து 3/4 எடுத்துக்கிருவோம். ஓகேங்களா? 3/4 இன்ச்சு வந்து இந்த இடத்துல நம்ம வந்து எக்ஸ்ட்ரா விடணும். இது வந்து நம்ம ரெடி அளவு. இதிலேருந்து இதளவுக்கு வந்து ரெடி அளவு. ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரெடி அளவு உயரம் வந்து எவ்வளவு? 10.5. இப்போ இங்கேருந்து இங்கே நம்ம அகலம் எடுத்தோமா? ஸோ இந்த அகலம் வந்து எவ்வளவு? 7.5. ஓகேங்களா? இப்போ நம்ம இங்கே வந்து இந்த லென்த் வந்து எவ்வளோ எடுக்க போகிறோம்னா, நான் வந்து 1/2 இன்ச் எடுத்துருக்கிறதுனால 3/4 இன்ச்சு நான் வந்து இந்த இதுக்கு கொடுக்க போகிறேன். அதாவது எலாஸ்டிக் வைக்கிற இடத்துக்காக 3/4 இன்ச்சு விட போகிறேன் எக்ஸ்ட்ரா. நம்ம எடுத்த அளவுலேருந்து 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. ஓகேங்களா? அப்போ இதில் வந்து நம்ம வந்து க்ராஸ் கட், அதாவது வந்து கட் தான் பண்ணுவோம். ஓகேவா? வேறு எதுவுமே சேர்க்க போகிறது. நம்ம இப்போ அடிஷ்னலாக சேர்க்க போகிறது வந்து எலாஸ்டிக் மட்டும்தான். ஸோ அதுக்கு மட்டும் 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மேலே எடுத்துக்கிடுவோம். ஓகேங்களா? இப்போ அங்கே 3/4 இன்ச்சு, இங்கே வந்து நம்ம வந்து ஓப்பன் வைக்க மாட்டோம். இங்கே வந்து க்ளோஸ்லேயே தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த இடமும் நம்மளுக்கு க்ளோஸ் தான், அதனால் அடிக்க மாட்டோம். ஸோ இந்த இடம், இந்த 3 இடம் மட்டும்தான் நம்ம அடிக்க போகிறோம். ஓகேங்களா? அப்போ மேலே வந்து டேப்பு எலாஸ்டிக் அடிக்கிறது, சைடு ஓப்பன் இருக்கும், அந்த ஓப்பனை ஜாயின் பண்ணணும். அப்புறம் இந்த இடத்துல வந்து முன் பக்கத்துக்கு வந்து 1/2 இன்ச்சு, பின் பக்கத்துக்கு வந்து 1/2 இன்ச் அளவில் கட் பண்ணணும். அதுவே உள் பக்கம் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ பேக் சைடு 1 இன்ச்சு, ஃப்ரண்ட் சைடு 1/2 இன்ச்சு. அப்போ 1, 1.5 இன்ச் வந்து நம்ம வந்து க்ராஸாக கட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த 2 இடத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு க்ராஸாக கட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஜட்டியோட ஷேப் கரெக்டாக வரும். இப்போ வாங்க நம்ம இப்போ பேப்பரில் கட் பண்ணுறதுக்கு பார்ப்போம். இது மாதிரி ஒரு டபுள் ஃபோல்டிங்கில் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கீழ் பக்கமும் நம்மளுக்கு வந்து ஃபோல்டாக இருக்கணும், இந்த பக்கமும் நம்மளுக்கு வந்து ஃபோல்டாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? நம்மளுக்கு மெயின் இந்த பக்கம் ஃபோல்டாக இருக்கணும். கீழே இருந்தால் கூட நீங்கள் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். நான் மேக்ஸிமம் கீழே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபோல்டிங் மெத்தட்லேயே பார்த்துக்கோங்க. கீழே இருந்தாலும் இப்போ நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இதை வந்து நாளாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து அளவெடுத்துக்கிடுவோம். நான் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறேன். எதுக்காகனா, இல்லை எனக்கு வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி எனக்கு பேப்பர் ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் கூட உள்ள தள்ளி இல்லாமல் லெவலாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா, ஒரு லாஸ்ட்டாக ஒரு கோடு போட்டுட்டு எக்ஸ்ட்ரா எதுவும் இருந்துச்சுன்னா கட் பண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு லெவலாக இருக்கிறதுனால நான் கோடு போடலை. இப்போ வந்து நம்ம வந்து ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஹைட் வந்து நம்மளுக்கு எவ்வளவு? 10.5. ஸோ 10.5 ஹைட் வந்து 10.5 ப்ளஸ் மேலே ஒரு 3/4 இன்ச்சா. அடுத்து கீழே நம்ம வந்து ஃபோல்டிங் தான். ஸோ கீழே நம்மளுக்கு அளவு தேவையில்லை. அப்போ வந்து ஹைட் வந்து 13, 13.5, 13.75. எடுக்கணும். அதே மாதிரி இந்த சைடு வந்து நம்மளுக்கு வந்து 1/2 இன்ச்சு தேவைப்படும். ஓகேங்களா? சைடு அடிக்கிறதுக்கு, ஜாயின் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த 1/2 இன்ச்சு சேர்த்து அகலம், அதாவது வித்து வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளவு? 7.5. அதாவது அகலம் வந்து 7.5. அந்த 7.5 ப்ளஸ் இங்கே ஜாயிண்ட் அடிக்க, அதாவது சைடு அடிக்க 1/2 இன்ச்சு. ஓகேங்களா? இப்போ 7.5 ப்ளஸ் 1/2 வந்து 8 இன்ச்சு அளவு எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ வாங்க, இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஹைட்டு
ஹைட்டு வந்து மேலே ஒரு கோடு போட்டுக்கோங்க. மேலே வந்து ஒரு கோடு, அதாவது எத்தனை இன்ச்சில் இருக்கணும் அப்படின்னா, அகலம் நம்ம எவ்வளோ சொன்னோம், 7.5 + 6 8 இன்ச்சு. ஸோ 8 இன்ச்சு அளவு எடுத்துக்கிறோம். அகலம் கரெக்டாக இருக்குது, கொஞ்சம் தான் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஓகேங்களா, 8 இன்ச் இருக்குது. ஓகேங்களா, இப்போ 8 இன்ச்சு எடுத்துருக்கேன். எட்டு இன்ச்சு. அதே மாதிரி உயரம் எவ்வளோ எடுக்கணும், 10.5 ப்ளஸ் மேலே ஒரு 3/4, அப்போ 10.75, 13.75 எடுக்கணும். ஹைட் வந்து 11.25. ஹைட்டும் கரெக்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, வேணுன்னா பாருங்கள். இந்த பாருங்கள், கரெக்டாக இருக்கா தெரியும்னு நினைக்கிறேன். 11.25 இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ ஹைட்டும் நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஓரளவு நம்ம எடுக்க மட்டும் என்னென்னா கீழ்ப்பக்கம் இந்த அளவு எடுக்கணும். நம்ம மறந்துட்டேன், சாரி. இந்த அளவு மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அதாவது இந்த அடிப்பக்கம் நம்ம மடிப்பு இருக்குமா, அந்த பக்கம் நமக்கு வந்து 3.5 இன்ச் இருக்குது. ஓகேங்களா, அடியில் வந்து 3.5 இன்ச் இருக்குது. ஒன் சைடு ஃபோல்டிங் வந்து 3.5. ஓகேங்களா, 3.5 இன்ச் இருக்கணும். ஸோ இதில் வந்து 3.5 இன்ச் அளவு எடுத்துக்கோங்க. மூன்றரை இன்ச் எடுத்தாச்சு. இப்போ இந்த நம்ம சைடு ஜாயிண்ட் அடிப்போமா, அந்த எவ்வளோ வச்சுருந்தோம், சைடு லென்த் வந்து 4.5. பாருங்கள், 4க்கும் 5க்கும் இடையில ஆர்வமாக இருக்குது, 4.5. ஓகேங்களா, இப்போ மார்க்கரிலிருந்து கீழே நம்ம மார்க் பண்ணோமா, இதாக்கா. ஸோ இந்த மார்க்கையும் ஜாயின் பண்ணணும். ஒரு ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கோங்க. ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம கட் பண்ணிடுவோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு இப்போ வந்து அதிலிருந்து ஒரு இன்ச்சு சென்டரில் வச்சு 1 இன்ச் அளவுக்கு ஒரு டாட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்படி ஒரு லைனு. அடுத்து அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச்சு. ஓகேங்களா, இப்போ அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச்சு. 2 லைன் மாற்றியாச்சு. அதாவது இந்த ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு அதுலேருந்து ஒரு இன்ச்சு, அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும்னா, இங்கேருந்து இப்படி க்ராஸாக வரையணும். ஓகேங்களா, இப்படி க்ராஸாக இப்படி கொண்டு போய் இதில் ஜாயின் பண்ணிடணும். தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ டார்க்காக போட்டு காட்டுறேன். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் இந்த இதுவும் இணையிற மாதிரி வரையணும். அதாவது இது வந்து 1 இன்ச் அளவு, 1 இன்ச்சு, இது வந்து 1/2 இன்ச்சு. ஓகேங்களா, இப்போ அதிலிருந்தே திரும்ப லைட்டாக ஜாயிண்ட் ஆகி இதோட
ஜாயின் ஆகி இங்கேருந்து திரும்ப இங்கே கொண்டு வந்து இணைக்கணும். ஓகேங்களா? ஒரே புள்ளியில் 2 லைன், அதாவது கீழே 1 இன்ச்சு, இங்கே வந்து 1/2 இன்ச்சு. இது எதுக்கு அப்படின்னா 1 இன்ச் வந்து பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு நம்ம வந்து கட் பண்ணணும். அதுக்காக நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து இப்போ கட் பண்ணிக்கிடுவோம். முடிஞ்ச அவ்வளோதான். அந்த மெஷர்மெண்ட் பேப்பர் வந்து அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து இதை மாதிரி ஒரு பேப்பர் சிசரை வச்சு நேராக கட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பேப்பர் சிசர் வந்து துணி கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, அதேமாதிரி துணிக்கு வெட்டுறதை பேப்பர் கட் பண்ண யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. இது வந்து பேப்பருக்குள்ளே சிசரு, ஸோ பேப்பர் கட் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து பேக் சைடு நம்ம வெட்டிட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த பேக் சைடில் வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக வெட்டிடுவோம். ஏன்னா லைன் இருக்கிற அளவு தான் நம்மளுக்கு கரெக்ட் அளவு. ஓகே, வெட்டியாச்சா? இப்போ நம்ம என்ன செய்யணும்னா நம்ம வந்து பேக் சைடுக்குள்ளே தான் வெட்ட போகிறோம். ஓகேங்களா? இப்போ பேக் சைடு கட் பண்ணியாச்சு. ஓகேவா? பேக் சைடு கட் பண்ணியாச்சு. இதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஃப்ரண்ட் பீஸு. ஓகேங்களா? நம்ம பேக் பீஸில் எழுதி வச்சுக்கிறோம். அதே மாதிரி இது வந்து பேக் பீஸு. ஓகேங்களா? இப்போ ஃப்ரண்ட் பீஸில் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ பேக்கால் அதை வந்து 2ஆக விரிச்சிட்டு ஃப்ரண்ட் பீஸ் தானே, ஸோ ஃப்ரண்ட் பீஸில் இன்னும் கொஞ்சம் உள்ளே தள்ளி வெட்டிடுவோம், குடஞ்சி விட்ருவோம். ஓகேங்களா? எதுக்காகனா ஃப்ரண்ட் வந்து நம்மளுக்கு எப்பயுமே வந்து உள்பக்கமாக தான் இருக்கும். அதுக்காக தான் அந்த 1 இன்ச்சு எடுத்தது வந்து பேக் சைடு, 1.5 இன்ச்சு அதாவது 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சது வந்து ஃப்ரண்ட் சைடு. ஓகேங்களா? ஓகே, இப்போ இதை கட் பண்ணியாச்சு. இப்போ 2 பக்கமே கட் பண்ணியாச்சு. இதுதான் நம்மளோட வந்து பேப்பரு. அதாவது இங்கே வந்து நம்ம வந்து 3/4 இன்ச்சு எலாஸ்டிக் வைக்கிறதுக்கு. ஓகேங்களா? 3/4 இன்ச்சு அளவு எடுத்துருவோம். நம்ம இதிலேயே எல்லா அளவுமே எடுத்துருவோம், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 3/4 இன்ச்சு சாரி 3/4 இன்ச்சு. அதேமாதிரி இங்கேயும் 3/4 இன்ச்சு வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது ஃபுல்லாகவே தான் 3/4 இன்ச் அளவு. அதே மாதிரி இங்கே ஒரு 1/2 இன்ச் அளவு எடுத்துக்கோங்க, சைடு ஜாயின் பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி பேக் சைடு 3/4 இன்ச்சு அதே மாதிரி அளவு வச்சுக்கோங்க. அதே மாதிரி மேலே உள்ளதும் அதே மாதிரி அளவு வச்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி பேக் சைடும் ட்ராயிங் பண்ணிக்கலாம். மேலே உள்ள அதே அளவு வச்சு இங்கேயும் ட்ராயிங் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெண்டுமே நம்மளுக்கு ஒரே அளவாக தான் வரும். அதனால் நீங்கள் பேனாவில் பண்ணாங்கன்னா உங்களுக்கு டார்க்காக இருக்கும், ஆப்போசிட் பக்கம் பின் பக்கம் அப்படியே தெரியும். ஓகேங்களா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு. 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா உள்ளே வந்திருக்கு. இது வந்து 1 இன்ச்சு. ஓகேங்களா? இப்போ இவ்வளோ தான் அளவு. இதை நம்ம அப்படியே வந்து கிளாத்தில் வெட்டிடுவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கிளாத்தை வந்து 4ஆக போடணும். இது 2ஆக இருக்குது.
ஸோ இதை மடித்து நாலாக போட்டுக்குருவோம். நாலாக போட்டு இப்போ வந்து நம்ம மெஷர்மெண்ட் பேப்பர் எடுத்துக்குவோம். எடுத்து ஸ்ட்ரைட்டாக மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சுட்டு நாலாக இருக்கணும். கிளாத் வந்து பாருங்கள், மொத்தம் 4 பீஸ் இருக்கும். ஓகேங்களா? 4ஆக மடித்து போட்டு கரெக்டாக இருக்குது பாருங்கள். நான் கிளாத்து வெட்டவே இல்லை. ஆல்ரெடி இது வந்து தலைவாணி ஒரு தைச்சது தான், பில்லோ கவர் தைச்சதில் பேலன்ஸ் உள்ள கிளாத் தான். சரி எக்ஸ்ட்ரா இருந்தால் வெட்டிக்கிறோன்ட்டு கொண்டு வந்தேன். கரெக்ட் அளவாக இருக்குது. இங்கே மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அது மட்டும் லாஸ்ட்டாக வெட்டிக்கிடலாம். இப்போ பின்னு நீங்கள் குண்டூசி வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அந்த குண்டூசி வச்சு எல்லா பக்கமுமே பின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அளவெடுத்துருவோம். இது அப்படியே ட்ராயிங் பண்ணிடுவோம். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் சேர்த்து அளவெடுத்துக்கோங்க, அப்போ தான் கட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ இதை கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஃப்ரெண்டு கட் பண்ணலாம். ஃப்ரெண்டு ஆல்ரெடி இருக்கா, ஸோ இதை வந்து நம்ம 4ஆக இருக்கிறத 2ஆக பிரிச்சுக்கிறோம். பிரிச்சுட்டு இதில் ஒரு பக்கத்தை மட்டும் விட்டுட்டு ஃப்ரண்ட் பக்கத்தை மட்டும் எடுத்துக்கிடுவோம். ஓகேங்களா? இப்படி விரிச்சிட்டு ஃப்ரண்ட்டுக்குள்ளதை மட்டும் இப்படி சேர்த்து எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம வந்து எடுத்துட்டோமா, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சாயிண்ட் வந்து நம்ம வெட்ட போகிறோம். அதாவது ஜாயிண்ட் வந்து நம்ம 1/2 இன்ச்சு வச்சு வெட்டணும்னு சொன்னோமா உள்ளே, ஸோ அதுக்காக 1/2 இன்ச்சு வச்சு உள்ளே இப்போ குடஞ்சிருவோம். இப்போ இதில் வந்து இந்த பேப்பரை எடுத்துக்கிறோம். 2 பீஸை மட்டும் தனியாக எடுத்துருவோம். எடுத்து இப்படி லெவலாக வச்சு அதுக்கு மேலேயே ட்ராயிங் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம சேர்த்து வச்சு பார்த்தோம்னா தெரியும். இப்போ நம்ம வந்து எடுத்து கரெக்டாக வச்சு பார்த்தோம்னாலே தெரியும். இப்படி இருக்கா, நம்ம சைடில் ஒரு 1/2 இன்ச்சு வந்து குடஞ்சி விட்டோமா, இதாக இருக்கா. ஸோ இதே மாதிரி 2 பக்கமே 1/2 இன்ச்சு குடஞ்சி விட்டது இருக்கும். ஓகேங்களா? இதுதான் ஒரிஜினல் சட்டிக்குள்ளது. கீழே நான் வந்து ஜாயிண்ட் இருக்கிறதுனால நான் கீழே அடிச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து இது ஃபோல்டிங் பக்கமாக வைங்க, அப்போ தான் உங்களுக்கு நீட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த ஃப்ரண்ட் பீஸை அப்படியே லைட்டாக இப்படி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு
இந்த ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் தனியாக இப்படி லைட்டாக எடுத்து விட்டு, நம்ம கீழே குடையும் போதே இதை கட் பண்ண மறந்துட்டேன். ஓகேங்களா, இதில் 1/2 இன்ச்சு பாருங்கள், 1/2 இன்ச்சு. அதாவது எந்த இடம் அப்படின்னா, நம்ம வந்து கீழ்ப்பக்கம் இருக்குமா, கீழ்ப்பக்கம் இல்லாமல் மேலே பெல்ட் எலாஸ்டிக் வைக்கிற பக்கம். ஓகேங்களா, எலாஸ்டிக் வைக்கிற பக்கம் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் கீழே இறங்கி தான் இருக்கணும். ஓகேங்களா, இப்போ 1/2 இன்ச்சு எடுத்துக்கிறேன். 1/2 இன்ச் அளவுக்கு எடுத்துகிட்டு அந்த 1/2 இன்ச்சை இங்கே வரைக்கும் நம்ம வந்து லைட்டாக கொண்டு போகணும். பாருங்கள், இருக்கா, ஸ்கேல் எடுத்து லைட்டாக இந்த மார்க் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து மேலே இந்த முனிக்கு நம்ம வந்து இப்படி க்ராஸாக கொண்டு போயிடணும். ஸ்ட்ரைட்டாக வைக்காமல் க்ராஸாக பார்த்தா தெரியும். இந்த இவ்வளோ இப்படி கோணலாக கொண்டு போகணும். ஓகேங்களா, வெட்டிட்டு காட்டுறேன். இது மாதிரி க்ராஸாக கொண்டு போனோம்னா நமக்கு வந்து ஜட்டி வந்து முன்பக்கமும் அதே அளவாக இருக்காது, ஏற்றமாக இருக்காது. ஸோ கொஞ்சம் உள்ளே போய் இருக்கும், பார்க்க நீட்டாக இருக்கும். பார்க்க நீட்டாக இருக்குன்றது வந்து நம்ம தச்சு முடிச்சுட்டு பார்க்கும்போது ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக பார்த்தாங்களா, இந்த இடத்துல கோணலாக வந்திருக்கா. ஸோ இப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேங்களா, நீங்கள் நார்மலாக வாங்கி வச்சுருந்த கட்டி எடுத்து பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல கொஞ்சம் இறங்கி வந்திருக்கும். அதேமாதிரி இங்கேயும் பேக் சைடு உள்ள பீஸ் வந்து வெளியே தள்ளியும், ஃப்ரண்டில் உள்ள பீஸ் வந்து உள்பக்கம் தள்ளியும் தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து எலாஸ்டிக் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த எலாஸ்டிக்கை வந்து ஜட்டியெல்லாம் சுற்றி எல்லா பக்கமே அடித்து முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எலாஸ்டிக் வச்சுக்கிறோம். ஓகேங்களா, சரி ஓகே, இதை தான் கட்டிங் மெத்தடு, வேறு ஒன்றுமே இல்லை. சைடு மேலே டாப்பு, அதுக்கு எலாஸ்டிக் எவ்வளோ எடுக்கணும்னு அதை மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறணும். சைடில் வந்து 1 இன்ச்சு, பேக் சைடுக்கு வந்து 1 இன்ச்சு ப்ராப்பாக வெட்டணும். அதுவே இந்த ஃப்ரெண்டுக்கு வந்து அதோட எக்ஸ்ட்ரா வச்சு 1.5 இன்ச், அதாவது 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு ஷேப்பு வந்து சைடு ஓப்பன் ஷேப்பு வந்து கட் பண்ணிக்கிறணும். அப்புறம் கீழே வந்து கீழேயும் இந்த லெஃப்ட் சைடு வந்து ஃபோல்டிங் தான் இருக்கணும். இந்த சைடு மட்டும்தான் ஓப்பன், இந்த சைடும் டாப்லேயும் மட்டும்தான் ஓப்பன் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ நம்ம இதில் எடுக்க போகிறது 5 இன்ச் அளவு தான். ஹைட்டு வித்து எவ்வளோ வித்து இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஜாயிண்ட்லேருந்து இந்த ஜாயிண்ட்டுக்கு எடுக்கணும். அப்புறம் வந்து சைடில் உள்ள மேலே உள்ள லென்த்து, அப்புறம் சைடு ஓப்பன் எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் கீழே வந்து டவுன் சைடு இந்த மடிப்பு பக்கம் அடியில், நம்ம காலுக்கு அடியில் போகுமா, ஸோ அந்த இடம். ஸோ இந்த 5 பக்கம் வந்து நம்ம எடுக்கணும். ஈஸியாக வெட்டிடலாம். நான் உங்களுக்கு கொஞ்சம் ப்ரீஃபாக சொன்னதுனால இவ்வளோ லென்த் ஆயிடுச்சு. இதுவே நீங்கள் சிம்பிளாக நீங்கள் கிளாத்தில் மட்டும் வெட்டுறதுன்னா அந்த பேப்பர் கூட உங்களுக்கு தேவையில்லை. இல்லை நீங்கள் பேப்பர் வச்சு அளவு எடுத்துகிட்டு வெட்டினா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், டக்குன்னு வெட்டிடலாம் நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படி கூட வெட்டிக்கிறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஸ்டிச்சிங் வீடியோ பார்ப்போம்.